Hello students, this is Pavitra. Welcome back to my YouTube channel Chemistry with Pavi. In this video, we are going to talk about sustainable bio-based material. Okay, recent video la varakudiya comments எல்லாம் வந்து bio-based material, sustainable bio-based materials கான வீடியோ போடுங்க மேம் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இது வந்து யூனிட் 3ல வரக்கூடிய சிவில் டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் சிவில் இன்ஜினியரிங் யூனிட் 3 சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ இதுல வந்து நான் சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ்னா என்ன டெஃபினிஷன், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ் இதுக்கான வீடியோ நான் போட்டிருப்பேன். இந்த வீடியோ வந்து சஸ்டைனபிள் பயோ பேஸ்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, சஸ்டைனபிள் பயோ பேஸ்ட் மெட்டீரியல்ஸ்னா என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல எதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஸோ டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பயோ பேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் டெரிவ்டு ஃப்ரம் ரினவபிள் பயாலஜிக்கல் சோர்சஸ். ஓகே, ரினவபிள் பயாலஜிக்கல் சோர்சஸ் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிளான்டா இருக்கலாம், அனிமல்ஸா இருக்கலாம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் ஃபசைல் பேஸ்டு ரிசோர்சஸ். ஓகே, ஸோ இந்த பயோ பேஸ்ட் மெட்டீரியல் வந்து எங்க இருந்து வந்து டெரிவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரினவபிள் பயாலஜிக்கல் சோர்சஸ் கிட்ட இருந்து தான் இந்த பயோ பேஸ்ட் சஸ்டைனபிள் பயோ பேஸ்ட் மெட்டீரியலை வந்து டெரிவ் பண்றாங்க. அது பிளான்ட்ல இருந்து எடுக்கலாம், இல்ல அனிமல்ஸ்ல இருந்து இருக்கலாம், இல்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒன்னாதான் இருக்கும். ஓகேவா, அதுக்கு பேர் தான் சஸ்டைனபிள் பயோ பேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, and then types of bio based materials அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைப் நேச்சுரல் பயோ பேஸ்ட் மெட்டீரியல். ஓகே, இப்போ நேச்சுரல் பயோ பேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா டைரக்ட்லி அப்டைன்டு ஃப்ரம் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஓகே, பிளான்ட் கிட்ட இருந்தோ இல்ல நேச்சுரல் இப்போ அனிமல்ஸ் கிட்ட இருந்தோ டைரக்டா எடுக்கக்கூடியதுதான் நேச்சுரல் பயோ பேஸ்ட் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் வந்து வுட்டு, ஓகே, பேம்பு, காட்டன், பேம்புனா தெரியும் மூங்கில், ஓகேவா, காட்டன், இதெல்லாம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா பிளான்ட் கிட்ட இருந்தோ இல்ல அனிமல் கிட்ட இருந்தோ எடுக்கக்கூடிய ஒரு பயோ பேஸ்ட் மெட்டீரியல். அதுக்கு பேரு நேச்சுரல் பயோ பேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, செகண்ட் ஒன் பயோ பாலிமர்ஸ். ஓகே, பாலிமர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் பிளாஸ்டிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிமர்ஸ் எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரினவபிள் பயாலஜிக்கல் சோர்சஸ். ஓகே, ரினவபிள் பயாலஜிக்கல் சோர்சஸ் கிட்ட இருந்து எடுக்கக்கூடியதுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்போ அது பயாலஜிக்கல் சோர்சஸ், ஒரு ரினவபிள் பயாலஜிக்கல் சோர்சஸ் கிட்ட இருந்து டெரிவ் பண்ணக்கூடிய பாலிமர்ஸ்க்கு பேரு பயோ பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் PLA பாலிலாக்டிக் ஆசிட். ஓகேவா, PHA பாலிஹைட்ராக்சி அல்கேனோட். ஓகேவா, இதுக்கு பேர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா PHA PLA அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாலிமர்ஸ். ஓகே, இது என்ன மாதிரியான டைப் ஆஃப் பாலிமர்ஸ் அப்படின்னா பயோ பாலிமர்ஸ். ஓகே, பயோ பாலிமர்ஸ் அப்படின்னா ரினவபிள் பயாலஜிக்கல் சோர்சஸ் கிட்ட இருந்து டெரிவ் பண்ணக்கூடிய பாலிமர்ஸ் பயோ பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, and then third one wood based material. ஓகேவா, wood based material அப்படின்னா இதை எங்க இருந்து எடுப்பாங்க அப்படின்னா wood கிட்ட இருந்து தான் எடுப்பாங்க. எக்ஸாம்பிள் பாலிவுட், இன்ஜினியர் ரெட்வுட், இதெல்லாம். ஓகேவா, wood based material, இதுக்கு பேர் எல்லாமே பயோ பேஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான். ஓகேவா, ஓகே, ஒன்ஸ் அகைன். ஓகே, அட்வான்டேஜ் ஆஃப் பயோ பேஸ்ட் மெட்டீரியல் இதுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்ஸும் அண்ட் தென் டெஃபினிஷனும். ஓகேவா, இப்போ வந்து இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் பயோ பேஸ்ட் மெட்டீரியல். ஓகேவா, இப்போ பயோ பேஸ்ட் மெட்டீரியலோட அட்வான்டேஜ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட் ஃப்ரம் பிளான்ட்ஸ் ஆர் பயாலஜிக்கல் வேஸ்ட். ஓகேவா, so they can be replenished naturally. ஓகேவா, நேச்சுரல் கிட்ட இருந்து எடுக்கக்கூடியது அட்வான்டேஜ். லோயர் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ். நேச்சுரல் பயோ அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரல் ரிசோர்சஸ் தான். நேச்சுரல் ரிசோர்சஸ் எப்பவுமே என்விரான்மெண்டல் பொல்யூட் பண்ணாது. ஹெல்பிங் ரெடியூஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஓகே, கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான் நம்மளுக்கு தெரியும் CO2. இதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ரெக்வயர் லெஸ் எனர்ஜி டு மேனுஃபேக்சர் தென் பெட்ரோலியம் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, லெஸ் எனர்ஜி வந்து தேவைப்படுது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் தென் பெட்ரோலியம் பேஸ்ட் மெட்டீரியலை கம்பேர் பண்ணும்போது பயோ பேஸ்ட் மெட்டீரியலை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு கம்மியான எனர்ஜி இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க.
ஜெனரலி சேஃபர் தென் ஹியூமன் ஹெல்த். ஓகேவா, ஹியூமன் ஹெல்த்துக்கு வந்து இது சேஃபரா இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் பயோ பேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வெரி எக்ஸ்பென்சிவ் கம்பேர்டு டு கன்வென்ஷனல் மெட்டீரியல்ஸ். ஓகேவா, பயோ பேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே வந்து நேச்சுரலா கிடைக்கக்கூடியது வந்து இனிஷியலா கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். லெஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன். ஓகேவா, ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் சரி. லேண்ட் யூஸ் இஷ்யூ. ஓகேவா, லேண்ட்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. லிமிட்டட் அவைலபிலிட்டி, மார்ஷல் சென்சிட்டிவிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் தென் டெஃபினிஷன் டைப்ஸ் ஆஃப் பயோமெட்டீரியல்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக்